இப்போ இதுல மெயினான விஷயம் என்னன்னா, ஏன் இதெல்லாம் நடக்கும், எதுக்காக இதெல்லாம் நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னத்துக்கு நடக்கும்? இப்ப மக்கள் வராங்க, குடிச்சவங்க வராங்க, பார்க்க வராங்க. அப்ப வந்து என்னத்துக்கு அடிக்கணும், எதுக்கு தள்ளணும்? கூட்டம் அந்த இடத்துல போட்டுட்டாங்க, எதுக்கு ஆம்புலன்ஸ் அதுல விடுறீங்க? இந்த வழியில தான் ஆம்புலன்ஸ் போய் அவங்க வேற வழியே இல்ல அப்படின்னா வேற இடத்துல கூட்டத்தை போடுங்க. கூட்டத்தை வேற இடத்துல கொடுத்துடலாம், போட்டு கொடுத்துருங்க. ஜனங்களுக்கு தான் இப்ப அதுவும் ஒரு உசுறு தான், உசுரகா பார்த்து தான் போறீங்க. இங்க நிக்கிறதும் உசுறு தான், புரியுதுங்களா? அப்ப இந்த ஆம்புலன்ஸ் வருது நவருனா 10 பேர் நிக்கிற இடத்துல 50 பேர் நின்னா எப்படி நிக்க முடியும்? நீங்க 10 கிலோமீட்டர்னா 20 கிலோமீட்டர் கூட போ, அந்த 10 கிலோமீட்டர் தள்ளி கூட போ. நீங்க நவரு போங்க, நீங்க அதை சுத்திட்டு போலாமே, வழி இருக்கும்ல. நானும் கருணாநிதி ஐயா கூட்டம் போட்டுக்கார் பார்த்திருக்கேன், ஜெயலலிதா அம்மா கூட்டம் போட்டுருக்கோம், விஜயகாந்த் சார் கூட்டம் போட்டுக்கார் பார்த்திருக்கேன், எல்லாமே பார்த்திருக்கேன். அந்த பொருட்கால ஆம்புலன்ஸ் போறது வர்றது நான் பாக்கல. ஆனா அன்னைக்கு ஆமா, அன்னைக்கே அந்த எடப்பாடி ஐயா போட்டாங்கன்னா பொருட்கால ஆம்புலன்ஸ் போகுதுங்கிறாங்க. இன்னைக்கு இவரு போட்டிருக்காரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னுறாங்க. அப்புறம் வேற யார் கூட்டத்திலயும் இப்படி போகலையே, ஏன் அப்படி? எதனால? அந்த ஆம்புலன்ஸ் எம்டி ஆம்புலன்ஸ், அது ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது பாருங்க. அதனாலதான் எனக்கு இன்னும் டவுட் ஓவராக ஆரம்பிச்சு. அது ஆம்னிதான் பாதுகாப்புக்கு ஆம்புலன்ஸ் வந்திருக்கலாம், அது ஒரு பக்கமா நிக்கணும்ல. எது கூட்டத்துல போற இல்லங்கிறது ஜனங்களுக்கு தான் பாதுகாப்பு ஆம்புலன்ஸ் நீங்க சொல்லலாம், ஒரு பக்கமா நிறுத்துங்க. அது ஏன் கூட்டத்துல போய்கிட்டணும், ஜனங்க நடக்கிற மாதிரி போயிட்டு வந்துருக்கு. இப்ப நீங்க தான் ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இதுதானா, இதுதான் முறையா?